உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமாக நடத்தப்படுற விசாரணையில் திருப்புமுனை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகியிருக்கு. சில வருஷங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு சந்தேக நபர் முதல் தடவையாக நீதிபதி முன்னிலையில் ஒரு ரகசியமான ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் என்ற தகவல் வெளிவந்திருக்கு. இந்த விசாரணையில் பல மர்மங்கள் அதிர்ச்சிகள் வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஒப்புதல் வாக்குமூலம் அதுக்கான வழி ஏற்படுத்தும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதே நேரம் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமாக ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றதுக்கு பிறகு இந்த விசாரணைகள் எப்படி நடத்தப்படுது என்றதை பற்றி ஒரு விளக்கம் பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவால் கொடுக்கப்பட்டிருந்தது. எத்தனை பேருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, புதுசாக நடத்தப்பட்டிருக்கிற விசாரணைகள் பற்றின சில தகவல்கள் சொல்லப்பட்டிருந்தது. இந்த நேரம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அரசாங்கத்துக்கு பாதுகாப்பு தரப்பிட்டிருந்து கிடைச்சிருக்கிற ஒரு ரகசியமான புலனாய்வு உளவு தகவல் பற்றின தகவலையும் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் என்னன்றதை பற்றி இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமான விசாரணையை டிஐடியும் பயங்கரவாத விசாரணை பிரிவும் சிஐடி குற்றப்புலனாய்வு திணைக்களமும் தொடர்ச்சியாக நடத்தி வருது. இதுவரைக்கும் 700க்கும் அதிகமான சந்தேக நபர்கள் இந்த தாக்குதல் சம்பவம் சம்பந்தமாக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. நேரடியாக தொடர்புபட்ட நபர்கள், மறைமுகமாக உதவி செய்த நபர்கள் என்ற அடிப்படையில் 700க்கும் அதிகமான நபர்கள் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. இதில் கிட்டத்தட்ட 100 பேர் சம்பந்தமாக 14 வழக்குகள் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த 100 பேருக்கு எதிராகவும் சட்டமாதிபர் திணைக்களம் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கு என்ற விஷயத்தையும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது சொல்லியிருந்தார். புதிய அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு, தேசிய மக்கள் சக்தி பொறுப்பேற்றதுக்கு பிறகும் சில விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, சில விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கு. சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இடையிலேயும் கூட சில நாட்களுக்கு முதல் ஒரு சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது. சில வழக்குகள் துரிதப்படுத்தப்படணும் என்று சொல்லி ஜனாதிபதியால் ஆலோசனை சொல்லப்பட்டதா சில செய்திகள் வெளிவந்திருந்தது. இந்த அடிப்படையில் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமா சேனல் 4 ஊடகம் வெளியிட்ட ஆவணப்படம், அதில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் பற்றியும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. சேனல் 4வினுடைய பிரதானமான குற்றச்சாட்டு தான் அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்த ராஜபக்சர்களுக்கு சார்பான நபர்னு சொல்லி சேனல் 4விலையும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற சுரேஷ் சலே இந்த பயங்கரவாத தாக்குதலை நடத்தின குழுவை, சஹ்ரான் தலைமையிலான குழுவை அதுக்கு சில மாதங்களுக்கு முதல்ல ரகசியமான ஒரு இடத்துல, புத்தளம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு இடத்துல சந்திச்சார், பேச்சுவார்த்தை நடத்தினார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த மாதிரி அதில் முன்வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் பற்றியும் புதிய அரசாங்கம் விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்கு. மேலதிகமாக நடத்தப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிற தகவல், இந்த சேனல் 4 விசாரணையை பற்றி, சேனல் 4 ஆவணம் சம்பந்தமாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிற தகவல்கள்னு சொல்லி புதுசாக கிடைச்சிருக்கிற தகவல்களை பற்றி ஒரு அறிக்கை நீதிமன்றத்தில் எதிர்வரும் நாட்களில் சமர்ப்பிக்கப்படும் என்று சொல்லியும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருந்தார். ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு நவம்பர் 11ஆம் தேதியும் கூட ஒரு புதிய அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. பாதுகாப்பு தரப்பு சேர்ந்தவர்கள், இராணுவம், போலீஸ், பொதுமக்கள், சிறைச்சாலை அதிகாரிகள் என்று சொல்லி கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான நபர்கள்ட்டையும் புதுசாக வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு என்ற தகவலும் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. இப்படியான ஒரு பின்புலத்தில் தான் நேற்று நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் சம்பந்தமாக தொடர்ச்சியான வழக்கு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. அதில் ஒரு வழக்கு விசாரணை கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் நடந்திருந்தது. இதில் சில வருஷங்கள் வரைக்கும் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்த முகமது நிலாம்தீன் என்று சொல்லப்பட்ட ஒரு பிரதானமான சந்தேக நபர், அறியப்பட்ட நபர், 17வது சந்தேக நபர் என்று சொல்லி கைது செய்யப்பட்டவர் சில வருஷங்கள் வரைக்கும் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். அந்த நபர்கிட்ட தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்தது. நேற்றும் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு நீதவான் முன்னிலையில் ரகசியமான ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் என்ற தகவல் ஊடகங்களில் வெளிவந்திருக்கு. இதுக்கு முதல்ல இந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் இந்த மாதிரியான ஒரு ரகசியமான ஒப்புதல் வாக்குமூலத்தை நீதிபதி முன்னிலையில் தான் சொல்லணும்னு சொல்லி தன்னுடைய சட்டத்தரணி மூலமா இந்த சந்தேக நபர் முகமது நிலாம்தீன் என்று சொல்லப்படுற நபர் சொல்லியிருந்ததா இதுக்கு முதல்ல தகவல்கள் வெளிவந்திருந்தது. அப்ப நீதிபதி சொன்ன விஷயம், ரகசியமான ஒப்புதல் வாக்குமூலம் இருந்தாலும் அது உங்களுக்கு எதிராக கூட சில நேரங்களில் பயன்படுத்தப்படலாம். நல்லா யோசிச்சு சுயாதீனமா நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்கன்ற மாதிரியான அறிவுறுத்தலோடு அந்த வழக்கு பிறகு ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கு தான் நேற்று நடத்தப்பட்டிருந்தது. இந்த நேற்று நடத்தப்பட்ட வழக்கு விசாரணையில் அதிகாரிகளால் முகமது நிலாம்தீன் என்று சொல்லப்படுற சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு அதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் நீதவானுடைய
உத்தியோகபூர்வ பிரத்யேகமான அறையில் இந்த சந்தேக நபர் ரகசியமான ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் என்ற தகவல் வெளிவந்திருக்கு. ஆனால் அதில் பேசப்பட்ட விஷயங்கள் என்னன்றதை பற்றி தகவல்கள் வெளிவரலன்னு சொன்னால் நீதிமன்ற வழக்கு விசாரணையோட சம்பந்தப்பட்ட விஷயம் நீதிபதி முன்னிலையில் கொடுத்திருக்கிற ரகசியமான ஒப்புதல் வாக்குமூலம். ஆனால் இந்த விசாரணையில் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு சாட்சியமாக இது இருக்கலாம்னு சொல்லி ஊடகங்களில் பேசப்பட்டு வருது. இந்த சந்தேக நபர் சில குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற இப்ப சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஒரு நபருக்கு கைது செய்யறதுக்கான சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு அஹமட் ஆலிம் என்று சொல்லப்படுற நபரோடையும் இந்த முகமது நிலாம்தீனுக்கு தொடர்புகள் இருந்ததா சொல்லப்படுது. இதை தவிர சிரியாவுக்கு போய் ஆயுத பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார். IS பயங்கரவாத அமைப்பு அல் கைதா அமைப்புகளோட நேரடியாக தொடர்பில் இருந்ததா சொல்லப்படுது. இந்த பயங்கரவாதிகள் எல்லாருமே சர்வதேச அளவில் தொடர்பு கொள்றதுக்காக பயன்படுத்துகிற ஒரு அப்பையும் கூட இந்த சந்தேக நபர் பயன்படுத்தி இருக்கிறார். அந்த அமைப்புகளினுடைய பயங்கரவாத செயற்பாடுகளை இலங்கையில் முன்னெடுத்தார் என்று சொல்லியும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது. ஆரம்பத்தில் 16 சந்தேக நபர்கள் ஒன்றோடொன்று தொடர்பு பட்ட 16 சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுறாங்க. அவங்கள்ட்ட நடத்தப்பட்ட விசாரணையில தான் 17வது சந்தேக நபரா முகமது நிலாம்தீன் தகவல் தெரிய வருது. அதுக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். முகமது நிலாம்தீன் நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு பிறகு வெளிநாடுகளில் இருக்கிற சில சந்தேக நபர்கள் பற்றின தகவல்களும் ஆஸ்திரேலியா மாலத்தீவு மாதிரியான நாடுகளில் இருக்கிற மிக முக்கியமான 4 சந்தேக நபர்கள் இந்த பயங்கரவாத தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட நபர்கள் பற்றின தகவல்கள் வெளிவந்திருக்கு. இந்த நபர்களுக்கும் சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறத சொல்லப்படுது. பாகிஸ்தானுடைய ஃபெடரல் போலீஸோடையும் இலங்கையினுடைய பாதுகாப்பு துறை தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கு என்ற செய்திகள் வெளிவந்திருந்தது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமா விசாரணைகள் இந்த மாதிரி ஒரு பக்கம் நடந்து கொண்டுதான் இருக்கு. பொதுவாகவே அரசாங்கம் மேல சில விமர்சனங்கள் இருக்கு. தாமதமாகுது, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை, வேற செயற்பாடுகள் கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி பஸ்ஸை தூய்மைப்படுத்துறதுக்கு போறாங்கன்ற மாதிரியான விமர்சனம் இருக்கு. பஸ்ஸை தூய்மைப்படுத்துறது அரசாங்கம் ஒரு வேலை திட்டமாக செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதை அந்தந்த நபர்களை சம்பந்தப்பட்ட நபர்களை செய்கிறது தான் பொருத்தமானதாக இருக்கும். அதில் விமர்சனத்தை முன்வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அரசியல்வாதிகள் மாதிரி கதைக்கிறதுலையும் பிரயோசனம் கிடையாது. இந்த வழக்கு விசாரணைகளை பற்றி இதுக்கு முதல்ல நல்லாட்சி என்று சொல்லப்படுற ஆட்சி காலகட்டத்தில் அமைச்சராக இருந்த ராஜித சேனாரத்னவும் அண்மையில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். 5 வருஷத்தில் முக்கியமான இலங்கையை உலுக்கி போட்ட சம்பவங்கள் பற்றி விசாரணைகளை முடிக்க முடியாது, ஒரு கால அவகாசம் தேவைன்ற கருத்தை அவர் சொல்லியிருந்தார். அப்படி அந்த ஆட்சி காலகட்டத்தில் ஏராளமான வழக்கு விசாரணைகள் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்திருந்த நிலையில தான் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருந்தது. இந்த அரசாங்கம் அந்த எங்க விடப்பட்டுச்சு வழக்கு விசாரணைகள் அதை தொடர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் இந்த வழக்கு விசாரணைகளுக்கு கொடுக்க வேண்டியது கட்டாயமானது. மற்ற பக்கம் பொருட்களுக்கான விலைகள் குறைக்கப்படலை, பொதுமக்களினுடைய சுமைகள் குறைக்கப்படலை என்ற விமர்சனம் கட்டாயம் முன்வைக்கப்பட வேண்டியது சில மாதங்கள் ஆகியிருக்கு. பொதுமக்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் இந்த வழக்கு விசாரணைகள் கிடையாது, மற்ற சாதாரணமான விஷயங்கள் நடக்கல என்ற ஒரு நியாயமான விமர்சனம் கூட அரசாங்கத்து மேல முன்வைக்க வேண்டியிருக்கு. இதே நேரம் அரசாங்கத்துக்கு கிடைச்சிருக்கிற ஒரு புலனாய்வு உளவு தகவல் சம்பந்தமான தகவலை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் முன்வச்சிருந்தார். எதிர்வரும் நாட்கள்ல இலங்கைக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் புகலிட கோரிக்கையாளர்கள் கடல் வழி மூலமா வாரதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற தகவல் பாதுகாப்பு தரப்புக்கு கிடைச்சிருக்கு. ரோஹிங்யா முஸ்லிம்கள் 116 பேர் சில நாட்களுக்கு முதல்ல ஒரு படகுல வந்த சம்பவம் பதிவாகி இருந்தது. இதுக்கு முதல்லையும் மியான்மர்ல இருந்து ரோஹிங்யா முஸ்லிம்கள் அதிகளவானவர்கள் இலங்கைக்கு வந்திருக்கிறாங்க. இலங்கையில தொடர்ச்சியா தங்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனா இப்படி வந்தவர்கள் திருப்பி அனுப்பப்படுவாங்கன்ற மாதிரியான ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அரசாங்கம் இப்போதைக்கு சொல்லியிருக்கிற விஷயம் இதுவரைக்கும் திருப்பி அனுப்புறதுக்கான ஒரு தீர்மானம் எடுக்கப்படலை. ஆனால் ஆட்கடத்தல்காரர்களோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இதை பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 500 லட்சம் அவங்களுடைய நாட்டு பணத்தில் இந்த படகுக்கு 500 லட்சமும் பயணத்துக்காக 800 லட்சமும் அவங்க செலுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லியும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார். எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகமானவர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு என்ற புலனாய்வு தகவல் உளவு தகவல் கூட அரசாங்கத்துக்கு கிடைச்சிருக்கு. இப்படி வந்திருக்கிற மியான்மர் நாட்டை சேர்ந்த ரோஹிங்யாக்கள் சம்பந்தமா நாங்கள் மனிதாபிமானத்தோட செயற்படணும், எங்களுடைய நாட்டில் இருந்தும் ஏராளமான நாடுகளுக்கு அகதிகளாக மக்கள் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க, அந்த நாடுகளெல்லாம் வரவேற்ற மாதிரி நாங்களும் வரவேற்கணும் என்ற கருத்து பலர் மத்தியிலையும் இருக்குது. அது வரவேற்கப்பட வேண்டிய கருத்து. ஆனால் ப்ராக்டிக்கலாக நாங்கள் யோசிக்கிற நேரத்தில் அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இலங்கை மாதிரியான ஒரு நெருக்கடி நிலைமையில் இருக்கிற நாட்டால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான புகலிட கோரிக்கையாளர்களை பராமரிக்க முடியுமான்ற ஒரு கேள்வி கூட இருக்கு.
அவங்களுக்கான உணவு, தங்குமிடம், அவங்களுக்கு தேவையான பணம் எல்லாத்தையும் வெளிநாடுகளுக்கு போகிற நேரத்தில் இந்த வசதிகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கப்படும். இப்போ இலங்கையில் வந்து அந்த மாதிரியான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது. மனிதாபிமானமாக அணுகணும் என்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இலங்கையில் தங்க வைக்கிறதுன்றது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமாக இருக்கும்னு சொல்லி தெரியல. வெளிநாட்டுக்கு, ஒரு பாதுகாப்பான நாட்டுக்கு திரும்பவும் மியன்மாருக்கு அனுப்புறதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த வசதிகளை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு பாதுகாப்பான 3ஆம் தர நாட்டுக்கு இந்த பிரஜைகள் அனுப்புறது தானே பொருத்தமான தீர்மானமாக இருக்கும். ஆனால் உலகத்தினுடைய எல்லா நாடுகளை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முதல்ல எல்லாம் அகதிகளை, புகலிட கோரிக்கையாளர்களை வரவேற்ற கூப்பிட்ட நாடுகள் கூட இப்போ எந்த பக்கம் திரும்பினாலும் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம், அரசியல் நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி என்று சொல்லி சிக்கி தவிச்சு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து அகதிகளை எந்த ஒரு நாடும் வரவேற்கும்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். சர்வதேச சட்டத்துக்கு அமைய இந்த அகதிகள் விடயம் கையாளப்படும் என்று சொல்லியும் அரசாங்கம் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கு. என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.